எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வை யூ ஆர் ஆல்வேஸ் அட்ராக்டிங் டாக்ஸிக் பார்ட்னர்ஸ். டாக்ஸிக் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற பீப்பிள் யார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நச்சுத்தன்மை வாய்ந்த மனிதர்கள் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த நச்சுத்தன்மை வாய்ந்த மனிதர்கள் அப்படின்னு சொல்லப்படுற பீப்பிள நான் யார சொல்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏற்புடைய மனிதர்களா இல்லாம, நம்மள கண்ட்ரோல் பண்ற மாரி, நம்மளோட செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட பாதிக்கிற மாரி, இல்ல நம்மள டிமோட்டிவேட் பண்ற மாரியா இருக்கிற மனிதர்கள், நம்ம கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க மனிதர்கள், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், கொலீக்ஸா இருக்கலாம். ஏன் லவ்வரா நம்ம சில பேர் ரிலேஷன்ஷிப்ல வச்சிருப்போம். அந்த மாரியான பீப்பிளா இருக்கலாம். இந்த மாரி மனிதர்கள் நம்ம வாழ்க்கைக்குள்ள எப்படி வராங்க அப்படின்னு சொல்லப்படுறத தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம். வாட் யூ திங்க் யூ பிகம், வாட் யூ ஃபீல் யூ அட்ராக்ட். ஈவன் இன் நெகட்டிவ் சிச்சுவேஷன் யூ ஆர் திங்கிங் பாசிட்டிவ் யூ வில் வின் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கோட்ட வந்து புத்தா சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோமோ அதாவே மாறிடுவோம். என்ன மாரியான விஷயங்கள் அதிகமா நம்மளோட டாமினன்ட் தாட்ஸ்ல ஓடிட்டே இருக்குதோ, அந்த மாரியான ஒரு பெர்சனா நம்ம மாறுவோம் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். அப்போ நம்ம லைஃப்குள்ள வர சிச்சுவேஷன்ஸா இருக்கலாம், என்விரான்மென்ட்டா இருக்கலாம், பீப்பிள்ஸா இருக்கலாம். எல்லாமே நம்மளுடைய தாட்ட பேஸ் பண்ணி தான் வருதே தவிர்த்து, எதுவுமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது கிடையாது. இப்போ நம்மளுடைய தாட்ஸ பேஸ் பண்ணி தான் வெளி உலகம் கிரியேட் ஆகுதே தவிர்த்து, வெளி உலகத்த பேஸ் பண்ணி நம்ம தாட் பாதிக்கப்பட போறது கிடையாது. அப்போ நம்முடைய இன்னர் தாட்ட நம்ம ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கு சப்போர்ட்டிவான பீப்பிள், நம்மள என்கரேஜ் பண்ற பீப்பிள், நமக்கு நல்ல ஒரு சூழ்நிலைகள், நமக்கான என்விரான்மென்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஆனா, இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எண்ணத்த நம்மளுடைய அதிகமா யோசிக்கிற விஷயங்கள யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றா? உங்களுடைய எண்ணம் முழுக்க முழுக்க உங்கள்தா மட்டுமா இருக்குமா அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனா, உங்கள்தா மட்டுமே இருக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுக்கு நீங்க நெறைய ட்ரெயின் பண்ணி உங்களுக்கான ஒரு மனிதரா நீங்க உங்கள மாத்திக்கணும். சுயமரியாதை மிக்க மனிதரா நீங்க உயரணும். எல்லா டிசிஷன்ஸும் நான் எடுப்பேன். எதுவா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லப்படுற, உங்க லைஃபோட ரெஸ்பான்சிபிலிட்டியும், அத்தாரிட்டியும் நீங்க எப்ப கையில எடுக்கிறீங்களோ, ஆட்டோமேட்டிக்கா நீங்க உங்களுடைய எண்ணத்துக்கான ஃபுல் பொறுப்ப நீங்க ஏத்துப்பீங்க. ஆனா, அதுக்கு முன்னாடி அது யார்கிட்ட அதிகமா இருந்து வந்திருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பேரன்ட்ஸ் கிட்ட இருந்து வந்திருக்கும். ஒரு சில பேரன்ட்ஸ் வந்து ஒரு நல்ல என்விரான்மென்ட்ட குழந்தைங்களுக்கு குடுத்திருப்பாங்க. ஒரு சில பேரன்ட்ஸ் அவங்களுக்கே தெரியாம எப்படி நடந்துக்கணும்னு தெரியாம ஒரு தப்பான என்விரான்மென்ட்ட குடுக்கறதுனால, இந்த பேரன்ட்ஸோட பேரண்டிங்கோடைய அந்த டாக்ஸிசிட்டியாலயும், அதோடைய இன்ஃப்ளூயன்ஸாலயும் நெறைய எண்ணங்கள் மாறி போறதுனால, இது மூலியமா நம்ம அட்ராக்ட் பண்ற ரிலேஷன்ஷிப்ஸுமே வந்து அதுல பாதிப்பு ஏற்படுத்துது. இந்த ரிலேஷன்ஷிப் பாதிப்பு ஏற்படுத்தும்போது அது டாக்ஸிசிட்டியா மாறுது. ஸோ இது எந்தெந்த வகைகள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த தான் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்டும், உங்க சஜஷன்ஸ்க்கும். இப்ப வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் அவாய்டிங் கான்ஃப்ளிக்ட்ஸ் அட் ஆல் காஸ்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். இப்போ அவாய்டிங் கான்ஃப்ளிக்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கலாம், ஆர்கியுமென்ட்டா இருக்கலாம். இதெல்லாம் ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள வந்தா தான் அது ரிலேஷன்ஷிப். இது எதுவுமே இல்லன்னா ரிலேஷன்ஷிப் அழகா இருக்காது. அப்போ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ஆர்கியூமென்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயங்கள்லாம் வர ஆரம்பிக்கும்போது, ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது தான் அர்த்தம். ஒரு சின்ன கிளாஷா இருந்தாலுமே அது பெரிய ஆர்கியூமென்ட்டா மாறிடுமோன்னு பயந்து, அந்த ஆர்கியூமென்ட்ட தவிர்க்கிற பெர்சன்ஸா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பெர்சன்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க கொஞ்சம் டாக்ஸிசிட்டியா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, சில பேர் வந்து ஒரு 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 ப்ராப்ளம் நடக்குது. இப்போ ஒரு 2 பேர் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பே எக்ஸாம்பிள்க்கு எடுத்துப்போம். 2 பேர் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அந்த 2 பேர் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது, யார் மேல தப்பா இருந்தாலுமே 2 பேருமே சேர்ந்து தான் சரி செய்ய முயற்சி செய்யணும்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். அப்ப 2 பேருமே ரெஸ்பான்சிபிலிட்டிய எடுத்துக்கணும். அப்போ உங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பெர்சன் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுத்துக்காம இருக்கிறதுக்காகவும், அவங்க பண்ண தப்ப ஒத்துக்காம மன்னிப்பு கேட்க முடியாது. அப்பாலஜைஸ் என்னால பண்ண முடியாது. நான் நானா தான் இருப்பேன்னு சொல்லப்படுற அந்த அடமென்ட்டா இருக்கிற குவாலிட்டி அவங்ககிட்ட இருந்தது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க ஆர்குமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு போக தான் பார்ப்பாங்க. அப்படி ஆர்குமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதுக்கு பின்னாடி என்ன இருக்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அந்த சைல்ட்ஹுட் பீரியட் அவங்க வளர்ந்த விதம் எப்படி இருந்திருக்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு விஷயம் தப்பு செஞ்சுட்டு அவங்க பேரன்ட்ஸ் வந்து அப்பாலஜிஸ் கேட்கிறத பெரிய ஒரு குத்தமா நெனச்சிருப்பாங்க. ஒருத்தர்கிட்ட சாரி கேட்கிறது அப்படின்னு சொல்லப்படுற விஷயமே பெரிய ஒரு தப்பு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஒரு திங்கிங்ல வளர்க்கப்பட்ட ஒரு சைல்டுஹுட்டாவும் இவங்களோட லைஃப் இருந்திருக்கும். பேரண்டிங்கும் அந்த மாரி தான் அவங்க செஞ்சிருப்பாங்க. அந்த ஒரு ரீசன்ஸ்னால கூட நம்ம கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பார்ட்னர் வந்து சாரி கேட்க வேணாம், அப்பாலஜைஸ் பண்ண வேணாம், ஆர்குமெண்ட் எதுவும் எடுத்துக்க வேணாம்னு சொல்லப்படுற அந்த ரிலேஷன்ஷிப் மேல இருக்கிற அக்கறையே இல்லாம இருந்துட்டு இருப்பாங்க. பொதுவா வந்து ஒரு சைல்ட்ஹுட் பீரியட்ல இருக்கிற பீப்பிள்க்கு பொதுவா என்ன கிடைக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே கூட சரி, அவங்க மேல தப்பு இருந்தா பொறுப்ப அவங்க ஏத்துக்கிட்டு அத சரி செய்யணும்னு சொல்லப்படுற ஹானஸ்ட்டான விஷயத்த மூலியமா வளர்க்கறது மூலியமா அவங்களுக்கு கிடைக்கிற ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பும் வந்து அவங்க அட்ராக்ட் பண்ற பீப்பிளுமே வந்து அந்த மாரி இருப்பாங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்ப இந்த மாரி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் வந்து விலகி ஓட நினைக்கிற பெர்சன்ஸா நீங்க அட்ராக்ட் பண்றீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, மேபி நம்மளுடைய சைல்ட்ஹுட் பருவத்துல நம்ம அந்த மாரி ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். இல்ல நமக்கு பார்ட்னரா வரவங்களோட சைல்ட்ஹுட் பருவத்துல வந்து அவங்க அந்த மாரி ஃபேஸ் பண்ணதுனால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டாக்ஸிசிட்டியா மாறுறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்கு.
இதுக்கான காரணம் பேரண்டிங் ஸ்டைல்ல வந்து அவங்க பேரண்ட்ஸ் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய ஏத்துக்காம, இந்த குற்றங்கள மறைச்சிட்டு வாழ்ற ஒரு காரணமாவும் இருக்கலாம். இந்த ஒரு ரீசனாலுமே வந்து டாக்ஸிக்கான பார்ட்னர்ஸ நம்ம வந்து அட்ராக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. 2வது ரீசன் எதனால டாக்ஸிக்கான பார்ட்னர்ஸ நம்ம அட்ராக்ட் பண்ணோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஓவர் கிரிட்டிக்கல் அப்படின்ற மாரி சொல்லலாம். பொதுவா நம்ம எல்லாருமே குழந்தைங்களா பிறந்த டைம்ல, ஒரு யூத்தா இருக்கிற டைம்ல, ஒரு அடல்ட் ஏஜ்ல எப்படி இருந்திருப்போம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஃபுல் அண்ட் ஃபுல் பேரண்ட்ஸ் உடைய அந்த இதுல தான் இருந்திருப்போம். அவங்களுடைய நிழல்ல தான் வந்துட்டு இருப்போம். பொதுவா நம்ம வந்து டீச்சர்ஸ் கிட்ட இருந்து லேர்ன் பண்றத விட, நம்மளோட ஃபர்ஸ்ட் டீச்சர்ஸ் யார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து பேரண்ட்ஸா தான் இருந்திருப்பாங்க. அப்போ பேரண்ட்ஸா இருந்துட்டு இருக்கும்போது, சப்போஸ் அந்த பேரண்டிங் நேச்சர்ல வந்து அவங்களுடைய அவங்க அவங்க பட்ட கஷ்டமா இருக்கலாம், அவங்க பட்ட சூழ்நிலையில இருக்கலாம். பசங்களுக்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஓவர் கிரிட்டிக்கலா இருந்திருப்பாங்க பசங்க மேல. இந்த ஓவர் கிரிட்டிக்கலா இருந்திருக்கிற அந்த தருணம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலுமே கூட சரி, எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே கூட சரி, அதுல ஓவரா இண்டல்ஜ் ஆயி, ஓவரா வந்து அவங்களுடைய அந்த தாக்கம், அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துட்டே இருக்கும். அது அகாடமிக்கா இருக்கலாம், ஸ்போர்ட்ஸா இருக்கலாம், வேற சில இன்ட்ரெஸ்ட்டா இருக்கலாம். அந்த குழந்தை எந்த ஒரு ஒர்க் எடுத்தாலுமே கூட சரி, இது பண்ணாத, இது பண்ணு, இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் லைஃப்னா இப்படிதான் இருக்கும்னு சொல்லிட்டு, லைஃப்ப பத்தின வந்து அவங்களுக்கு நடந்த கிரிட்டிக்கலான விஷயத்த பேஸ் பண்ணி குழந்தைங்க மேல அந்த கிரிட்டிகாலிட்டிய வந்து காட்டுறது மூலியமா என்ன நடக்கும்னா, ஒரு கண்ட்ரோலிங் பேசிஸ்லயே வளர்ந்திருப்பாங்க அந்த மாரி குழந்தைங்க. ஒரு கண்ட்ரோலிங் பேசிஸ் அவங்க தான் மொத்த முடிவுகளுமே இவங்க தான் எடுத்திருப்பாங்க. ஏன் இந்த பசங்களுடைய, இந்த குழந்தைங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ கூட வந்து இவங்க இண்டல்ஜ் ஆகி, ஏன் இந்த பெர்சன் கூட பழகுற, இந்த பெர்சன் கூட பழகாத. மேபி நம்ம மேற்பார்வைய பார்க்கலாம். ஆனா ஓவரா வந்து இண்டல்ஜ் பண்ணி அவங்கள தனிப்பட்ட முறையில டிசிஷன் எடுக்க விடாம இருக்கிற அந்த காரணம், அந்த மாரியான பீப்பிள்க்கு வந்து டாக்ஸிக்கான பார்ட்னர்ஸ அட்ராக்ட் பண்ணி குடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்ப கிரியேட் பண்ணி விட்டுடும். அவங்களுக்கு லைஃப்ல ஒரு ரொமான்டிக்கான பார்ட்னரா இருக்கலாம், இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா எதுவா இருக்கலாம். இவங்கள கண்ட்ரோல் பண்ற மாரி தான் வந்துட்டு இருப்பாங்க. இவங்களோட டிசிஷன்ஸ் வந்து அவங்க தான் எடுத்துட்டு இருப்பாங்க. இந்த ஒரு ரீசனால கடைசில என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம கூட இருக்கிற பீப்பிள் எப்பயுமே நம்மள கண்ட்ரோல் பண்ணாம கண்ட்ரோல் பண்ணலாம். எப்பயுமே கண்ட்ரோல் மட்டுமே பண்ணிட்டு இருக்கக்கூடாது. என்கரேஜ் பண்ற பீப்பிளா தான் இருந்துட்டு இருக்கணும். அப்போ ஒரு பெர்சனுக்கு வந்து கண்ட்ரோலிங் பண்ற நேச்சர்லயே பார்ட்னர்ஸ் கிடைக்கிறாங்க. இல்ல அந்த மாரியே ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ் ஓவர் கண்ட்ரோலிங்கா இருக்கிற ஒரு பெர்சனா இருந்ததுனால, இவங்க இந்த மாரியான ஒரு விஷயத்த அட்ராக்ட் பண்ணுவாங்க. டாக்ஸிசிட்டி அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சேவியர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். நம்ம சில பேர் வந்து அட்ராக்ட் பண்ற பார்ட்னர்ஸ் வந்து அவங்களே ஓவரா டெபெண்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே நீங்க தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு டெபெண்டன்சி அதிகமா இருந்துட்டு இருக்கும். சம்டைம்ஸ் டெபெண்டன்சி வந்து ஒரு கட்டத்துக்கு மேல எக்ஸாஜரேஷனா போய் எங்க போகும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அந்த பெர்சன் அவங்க லைஃப்ப பத்தி, அவங்களோட நீட பத்தி யோசிக்காம மொத்தமா ஆப்போசிட்டா இருக்க பார்ட்னரோட நீட்ஸ மட்டுமே யோசிச்சு, அவங்களுக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்களோட நீட்ஸ மட்டுமே வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்க மாரியான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிடும். இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல போகும்போது என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா அந்த பெர்சன் அட்ராக்ட் பண்ற பீப்பிள் எல்லாமே வந்து ஒரு இல் மைண்டட் பெர்சனா இல்ல வந்து தேவை அதிகமா இருக்கிற பெர்சன்ஸாவே லைஃப்ல அட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாரியான நபர்களே அவங்க வாழ்க்கைக்குள்ள வந்துட்டு இருப்பாங்க. அதுக்கான காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அகைன் அவங்க சைல்ட்ஹுட்ல இருந்த ட்ராமாவா இருக்கலாம். சைல்ட்ஹுட் பீரியட்ல அவங்க பேரன்ட்ஸ் வந்து ஃபுல்லா அவங்க மேலயே வந்து ஒரு டிபெண்டன்சி வச்சிருப்பாங்க. நீ தான் எல்லாம் பார்க்கணும், நீ தான் குடும்பத்த பார்த்துக்கணும், நீ தான் எல்லாத்தையுமே சரி செய்யணும், நீ தான் எல்லாமே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓவர் டிபெண்டன்சி குடுத்து ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பெர்சனுடைய அதான் மேலா இருக்கலாம், ஃபீமேலா இருக்கலாம். ஓ! அப்ப நம்ம எல்லாமே இவங்களுக்கா இப்படிதான் வாழணும் போல இருக்கு. வாழ்க்கைன்னா இதுதான் போல இருக்கு. மத்தவங்களுக்கா தான் வாழணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய நீட பத்தி சுத்தமா மறந்தே போயிருப்பாங்க. அவங்களுக்கான அந்த நீட வந்து அவங்க பேரண்ட்ஸுமே குடுத்துருக்க மாட்டாங்க. இந்த ஒரு ரீசன்ஸ் எல்லாம் ஒரு டாக்ஸிக்கான பார்ட்னர்ஸ அட்ராக்ட் பண்ணுவாங்கங்க. அகைன் நான் டாக்ஸிக்கான பார்ட்னர்ஸ் எத சொல்றேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, லைஃப் ஃபுல்லா வந்து மத்தவங்க அவங்களோட நீட்ஸ சாட்டிஸ்ஃபை பண்ற மாரியான பீப்பிள் தான் இவங்க அட்ராக்ட் பண்ணுவாங்களே தவிர்த்து, இவங்களுக்கான நீட் எப்பவுமே இருக்காது. ஸோ இந்த மாரியான ரீசனும் வந்து ஒரு முக்கியமான காரணம் ஒரு டாக்ஸிக்கான பார்ட்னர்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நெவர் குட் ஃபார் எவர் அப்படின்ற மாரி சொல்லலாம். நெவர் குட் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, சில நேரத்தில பேரன்ட்ஸ் வந்து குழந்தைங்கள நம்ப மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணாலுமே கூட சரி, அவங்க பண்ணா தப்பா போயிருமோ, கீழ விழுந்துருவாங்களோ, அடிபட்டுடுமோ, இந்த மாரி ஆயிடுமோ, அவங்க எடுக்கிற டிசிஷன் தப்பா போயிடுமோ, இதுதான் உனக்கு கரெக்ட்டா இருக்கும், இது உனக்கு தப்பா இருக்கும், இது உனக்கு சரியா வரும், வராதுன்னு சொல்லிட்டு, இவங்களுடைய ஃபுல் அட்டென்ஷனையும், ஃபுல் ஃபோக்கஸையும் வந்து அந்த குழந்தை மேலயே வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம சந்தோஷ் சுப்ரமணியம் சொல்லிட்டு ஒரு மூவி பார்த்திருப்போம். சூப்பரான எக்ஸாம்பிள் அதுதான். பிரகாஷ் ராஜ் சார் வந்து அப்பாவா ப்ளே பண்ணியிருப்பாரு. ஜெயம் ரவி சார் வந்து சன்னா நடிச்சிருப்பாங்க. அப்போ வந்து ஒரு சீன் என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸ் பத்தி இந்த ஒர்க்க பண்ணிடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அனுப்புவார் ஜெயம் ரவி சார. ஆஃபீஸ் போகும்போது அங்க அவர் போறதுக்குள்ள இவர் கால் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருப்பாரு. அப்ப ஜெயம் ரவி சார் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி வீட்ல இருந்து என்ன கேட்பாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, "ஆஃபீஸ் போடா, போய் ஒர்க் பண்றா" அப்படின்னு அனுப்புவீங்க. ஆனா நான் போறதுக்கு முன்னாடி நீங்களே கால் பண்ணி எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுடுறீங்க. சிரிக்கிறாங்கப்பா அங்க ஆஃபீஸ்ல என்ன பார்த்து எல்லாருமே அப்படின்ற மாரி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பாரு. அப்போ பிரகாஷ் ராஜ் சார் வந்து ஜெயம் ரவி சாருக்கு வந்து நல்ல லைஃப் அமைச்சு குடுக்குறேன்ற பேர்ல, அவரோட லைஃப்ப மொத்தமா இவரு தான் வாழ்ந்திருப்பாரு. "ஏய் இத பண்ணு, இத பண்ணாத, இப்படி டிரெஸ் பண்ணு, இப்படி போ, இப்படி பைக் வாங்கு, இப்படி ஓட்டு." அப்ப அந்த மாரி பண்ணி கடைசில அவருக்கு ஒரு பொண்ணு பார்ப்பாங்க. அந்த பொண்ணும் அதே மாரி தான் இருக்கும்.
அந்த பொண்ணும் அதே மைண்ட் செட்ல அதே மாரி அட்ராக்ட் ஆகி வந்திருக்கும். ஜெயம் ரவி சார் வந்து அந்த பொண்ணுகிட்ட போய் டயலாக் பேசுவாரு. நான் வந்து உங்ககிட்ட பேசும்போது அப்பா பார்த்துட்டாருங்க. அப்பா ஓகே சொல்லிட்டாருங்க. அப்பாவுக்கு எல்லாமே புடிச்சிருக்குன்னு சொல்லும்போது தான் தெரியுது, நீங்களும் என்ன மாரி தான் வளர்ந்துருக்கீங்கன்னு. நம்ம 2 பேரும் லைஃப்ல சேர்ந்தா திருப்பி லைஃப் ட்ராஜடியா தான் போகும்ன்னு சொல்லிட்டு, அந்த லைஃப்ல இருந்து தப்பிச்சுருவாரு ஜெயம் ரவி சார் ஆக்சுவலா. சப்போஸ் அதே மாரியான பெர்சனா இருந்தா அந்த பொண்ணு கூட தான் மேரேஜ் ஆயிருக்கும். அத தாண்டி ஜெனிலியா கூட மேரேஜ் ஆகும். சோ நான் இத தான் சொல்றேன். நம்ப சில நேரத்துல பசங்க மேல வந்து பேரன்ட்ஸ் வந்து ஓவரா வந்து காஷியஸா இருக்குன்ற பேர்ல, இது பண்ணு, இத பண்ணாத, நீ இது பண்ணா தோத்துருவ, இது பண்ணா செட் ஆவாது, இந்த இன்ட்ரெஸ்ட்ல ஏன் போற, இது ஏன் பண்றன்னு சொல்லிட்டு, ஓவரா காப்பாத்துறன்ற பேர்ல பசங்களோட வாழ்க்கைய இவங்களே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பசங்க பாவம் பாதி வாழ்க்கைய வாழாமலே பசங்க, பொண்ணுங்க யாரா இருந்தாலுமே கூட சரி, இதனால அதுக்கேத்த மாரியான ஒரு பார்ட்னரே அவங்க அட்ராக்ட் பண்ணுவாங்க. அந்த மாரியே இருக்கிற ஒரு பெர்சன் உங்க லைஃப்ல வந்து அது வந்து டாக்ஸிக்கா மாற ஆரம்பிக்கும். கடைசி வரைக்கும் அவங்களால நிம்மதியா இருக்க முடியாது. இப்போ நெறைய ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ப்ராப்ளமே என்ன அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து புரிதல். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்டி சொல்லப்படுற விஷயம் இல்லாதனால தான். ஆனா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்டி சொல்லப்படுற விஷயம் முதல்ல நம்ம யார் கூட ரிலேஷன்ஷிப்ல போறோமோ அவங்க மேல வர்றதுக்கு முன்னாடி நம்ம மேல வரணும்ன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ 2வது விட நான் என்ன சொல்ல வரேன் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அகைன் ரிலேஷன்ஷிப் அப்டின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு ஃப்ரெண்டா இருக்கலாம், லவ்வரா இருக்கலாம். அதுவும் சோல்மேட் அப்டின்னு சொல்லப்படுற ரிலேஷன்ஷிப், ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் அப்டின்னு சொல்லப்படுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ரிலேஷன். லைஃப் லாங் வந்து ஒரு பெர்சனோட நீங்க டிராவல் பண்ண போறீங்க அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு அந்த பெர்சன பத்தி தெரிஞ்சுக்க நினைக்காதீங்க. முதல்ல நீங்க யார் அப்டின்னு சொல்லப்படுற விஷயத்த எவாலுவேட் பண்ணுங்க. உங்க பேரன்ட்ஸ் உங்க மேல எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்காங்க அப்டின்றத யோசிங்க. நீங்க ஓவர் திங்க் பண்றீங்களா? இல்ல நீங்க ஓவரா ஏதாவது ஒரு விஷயம் யோசிக்கிறீங்களா? இல்ல ஃபைனான்ஷியல் மேட்டர்ல ரொம்ப கிரிட்டிகலா இருக்கீங்களா? இல்ல நீங்க யோசிக்கிற விஷயம், டிசிஷன் மேக்கிங் எல்லாத்துலயுமே உங்க பேரன்ட்ஸ் உடைய தாக்கம் இருக்கும் அப்டின்றது தான் உண்மையான விஷயம். அகைன் பேரன்ட்ஸ் உடைய தாக்கம் இருக்குன்னா அது தப்புன்னு சொல்ல வரல. அவங்களோட மைண்ட் செட்ல இருந்து நமக்கு சில விஷயங்கள் கிடைச்சிருக்கும். ஆனா இப்ப நம்ம வாழ்ற ஜெனரேஷன் நம்மளுடைய இந்த சொசைட்டிய பேஸ் பண்ணி நம்ம எப்படி நம்மள மாத்திக்கிறோம், தனித்துவமா எப்படி மாறுறோம் அப்டின்றது தான் உண்மையான விஷயம். தனித்துவமா நீங்க இயங்கும்போது மட்டும் தான் உங்களுக்கு எல்லாமே கிளாரிட்டியா தெரிய ஆரம்பிக்கும். அந்த தனித்துவத்த நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க பார்ட்னர தேடி தேவையில்ல. ரைட் பெர்சன் வில் கம் அட் ரைட் டைம்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.